வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ குரூப் 1 2024 நடந்த குரூப் 1க்கான ரிசல்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மெயின்ஸ் மார்க்கு ப்ளஸ் எனது இன்டர்வியூவில் அவங்க எடுத்த மார்க்கையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து டிஎன்பிசியில் இவ்வளோ ஸ்கோர் வந்து போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஏன்னா 500 மதிப்பெண் மெயின்ஸில் எடுக்கிறது அப்படிங்கிறதே வந்து பெரிய ஒரு திண்டாட்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்லாருமே 500க்கு மேலே தாங்க. மெயின்ஸில் வந்து எல்லாருமே நல்லா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எஃபர்ட் போட்டிருக்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது பாருங்களேன். எல்லாமே 500 மதிப்பெண்ணுக்கு மேலே தான். ஃபஸ்ட்டு மதிப்பெண் வந்து 552. ஆமாம், ஃபஸ்ட்டு மதிப்பெண் வந்து 552ங்க மெயின்ஸில் நான் சொல்கிறேன், ஓடி சொல்லலை நான். இன்டர்வியூ மார்க் வந்து ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகுது, 75 60ன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு மதிப்பெண் வந்து உங்களுக்கு வந்து 552 எடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 552 தான் இருக்கேன் பாருங்களேன். இந்த எம்பிசி 552.25, இன்டர்வியூவில் வந்து 75 எடுத்து டோட்டலாக 627.25. ஓகேங்களா, ரொம்ப ஒரு ஹை ஸ்கோருங்க. ஸோ அப்போ அந்தளவுக்கு வந்து இப்போ படிக்கிறவங்களோட எண்ணிக்கை, காம்படிட்டர்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே கூடிருச்சு. ஓகேங்களா, மொத்தம் எத்தனை 178 பேருக்கு ரிசல்ட் விட்ருக்குறாங்க. 1:2 அப்படிங்கிற மாதிரி 178 பேருக்கு ரிசல்ட் விட்ருக்குறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா 500 மதிப்பெண்ணுக்கு மேலே தான் மெயின்ஸில். சில பேருக்கு தான் குறைச்சி மதிப்பெண் போட்டிருக்கிறாங்க இன்டர்வியூவில். ஆனால் மேக்ஸிமம் இன்டர்வியூவில் வந்து 67லேருந்து 75 வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இன்டர்வியூவில் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் பாருங்களேன், ஃபீமேல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அப்போனா அந்தளவுக்கு அவங்களுடைய காம்படிஷன், அவங்களுடைய படிக்கக்கூடிய இது வந்து எவால்வ் ஆகிருக்குங்க. பார்த்தாலே தெரியுது. ஆண்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு தான். ஆனால் ஃபீமேல்ஸ் தான் எப்படி பண்ணுறாங்க, ரொம்பவே அதிகமாக இருக்கிறாங்க போட்டியில். ஸோ அந்தளவுக்கு அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு போட்டிகள் இப்போ அதிகம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்னா, நம்மளோட ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணிக்கணும், இப்போது கூட்டிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ஸ்கோரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, யார் எந்த ஸ்கோரில் இருக்கிறாங்க, யாருக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரொம்ப எளிமையாகவே என்ன பண்ணிக்க முடியும், முடிவு பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ குரூப் 1 படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. 71 போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மதிப்பெண்ணை நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளோட உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணுங்க. ப்ரிலிமினரி நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, போன எக்ஸாமில் இந்த இப்போ ரிசல்ட் வந்திருக்கீங்களா, அந்த ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு ப்ரிலிமினரிலாம் நிறைய பேருக்கு வந்து நல்லா படிக்கிறவங்களுக்கே வரல. ஏன்னா அவங்களாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம மெயின்ஸ் கேண்டிடேட்டு போன வட்டம் இன்டர்வியூ போனவங்களுக்கே என்ன பண்ணல, இந்த எக்ஸாமு ப்ரிலிமினரியே வரல. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரிலிமினரியே ரொம்ப கொஞ்சம் ஹார்ட் எஃபெக்ட் கொடுத்து தாங்க, கொஞ்சம் அதிகமான உழைப்பு கொடுத்து தான் நீங்கள் படிக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு ப்ரிலிமினரியே இப்போ போட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு. நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 140 மதிப்பெண்கள், 140 கேள்விக்கு மேலே அடிக்க பாருங்கள். 140க்கு மேலே 150 இந்த மாதிரி எடுத்தால் கூட சேஃப்டி தான். ஏன்னா முதல்ல 130 140 எடுத்தால் போதுன்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த போட்டியில் 140க்கு மேலே நீங்கள் ப்ரிலிமினரியில் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், மெயின்ஸுக்கு உள்ளேயே போக முடியும். சரி, மெயின்ஸு போயிட்டா ஈஸியாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ மெயின்ஸுமே என்ன ஆகிடுச்சு பாருங்கள், கொஞ்சம் ரொம்பவே டஃப்பாக ஆக்கிட்டாங்க. அவங்களா ரொம்பவே டஃப் ஆகிட்டாங்க பாருங்களேன். ரொம்ப ரேரு. இந்த 450க்கு மேலே தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களா இல்லாட்டி என்ன பண்ணி ஸ்பெஷல் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியான மதிப்பெண் எடுத்துருக்கிறாங்க. மற்றபடி எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, 500க்கு மேலே தான். 500க்கு மேலே எடுத்தால் தான் அவங்களுக்கு என்ன பண்ணுது, இன்டர்வியூவே வந்திருக்குது. 500 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு தான் இன்டர்வியூவே வந்திருக்குது. ஸோ இன்டர்வியூவில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுது, வேலை கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மதிப்பெண் 552.75 எங்கே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ரொம்ப ஹை ஸ்கோருங்க இது. ஆக்சுவலாக ரொம்பவே ஹை ஸ்கோரு. ஸோ அந்தளவுக்கு போட்டி என்ன ஆகிடுச்சு, இப்போது ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஸோ உங்களை படிக்கக்கூடிய எதை என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ரொம்ப அதிகப்படுத்திக்கணுங்க. உங்களோட உழைப்பு ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், குரூப் 1ல் உங்களால் உள்ளே போக முடியும். டெய்லி டெஸ்ட் எழுதி பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு நம்மளுடைய பாயிண்ட் எப்படி இருக்குது, நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அடிக்கடி செக் பண்ணிக்கணும். உங்களை நீங்களே செக் பண்ணினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பாஸ் ஆக முடியும். இதில் வந்து உங்களுக்கு பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிஎஸ்டிஎம் ஸ்கோரே எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 450க்கு மேலே வந்திருக்கு. அதாவது 500 தாண்டிடுச்சுங்க. அதுவுமே பிஎஸ்டிஎம் ஸ்கோர்லாம் முதல்ல வந்து என்ன பண்ணியிருக்கோம், பிஎஸ்டிஎம்முக்கும் நம்ம இதுக்கும் டிஃபர் ரொம்ப இருக்குன்னு சொல்லுவாங்க. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக உள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போலாம் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களே என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அந்த 500 தாண்ட வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களே 502க்கு மேலே நினைக்கிறேன். ஓகேங்களா, செக் பண்ணினா உங்களுக்கு தெரியும். இல்லை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன், 502க்கு மேலே தான் அவங்க. ஆனால் நான் பார்த்தேன் 502க்கு மேலே தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களே எடுத்துருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ பிஎஸ்டிஎம்லேயும் இப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அவங்க பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாலும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் அவங்க வந்து பிஎஸ்டிஎம் வச்சுட்டே சில பேர் இங்கிலீஷில் கூட எழுதுறாங்க. எக்ஸாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறாங்க, ஆனால் அவங்க எக்ஸாம் மெயின்ஸ் எழுதுகிறப்போ இங்கிலீஷில் எழுதுறாங்க. ஏன்னா இப்போ இங்கிலீஷில் வந்து அதிகப்படியான வேல்யூ கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் எழுதுகிறவங்களுக்கு தான் அதிகமாக மதிப்பெண் போடுறதா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து ஆனால் அதுபடி தான் ரிசல்ட்டுமே நமக்கு அப்படி தான் காட்டுது.
நம்ம வந்து இல்லை அப்படின்னு நம்ம எவ்வளோ தான் சமாதானப்படுத்திக்கிட்டா கூட ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதை தான் காட்டுது. ஆக்சுவலாக இங்கிலீஷில் எழுதுனவங்களுக்கு தான் அதிகப்படியான மதிப்பெண் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. தமிழில் எழுதுனவங்கலாம் என்னன்னு தெரில, ரொம்ப மதிப்பெண் கம்மியாக தான் போட்டுட்ருக்காங்க மெயின்ஸில் ரிட்டன். இல்லை பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களே என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷில் எழுதி தான் மார்க் வாங்க வேண்டியதாக இருக்குது நிலமை. இல்லா இது வந்து போக போக சரியாகும் அப்படி நம்புவோம். ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து தமிழில் படிக்கிறவங்க மனசு தளர விட்டுறாதீங்க. ஏன்னா தமிழில் படித்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, குரூப் 1 ஆஃபீஸர் போஸ்ட் வாங்கி தான் செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. டிஎஸ்பி நிறைய டிஎஸ்பி போஸ்ட் என்னது தமிழில் எழுதுனவங்க வாங்கினா தான் நிறைய டிஎஸ்பி போஸ்ட்டு. இல்லை டிஎஸ்பி போஸ்ட் நிறைய என்ன பண்ணிடுறாங்க, தமிழில் எழுதுனவங்க தான் வாங்கியிருக்காங்க. இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனசு தளராமல் படிங்க. இல்லை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், தமிழில் நீங்கள் அழகான கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆனால் அதிகமாடியான நம்ம எஃபெக்ட் கொடுக்கணுங்க. கண்டென்ட் கொடுக்குறப்ப என்ன பண்ணணும், கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் கொடுக்கணும். ஏன்னா தமிழில் உங்களுக்கு எழுதுகிறப்ப என்ன பிரச்சனைனா, கண்டென்ட் வந்து ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து திருத்துறவங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகிடுது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு திட்டம் எழுதுறீங்க அப்படின்னா, சுதந்திர தினம் 47 ஆகஸ்ட் 15 எழுதியிருக்கிறாங்க, காந்தி வந்து கஷ்டப்பட்டார்னு ஒரு பாயிண்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே பாயிண்ட் தமிழில் எழுதுறாங்க, இன்னொருத்தவங்க எழுதுறாங்கன்னா ரெண்டுமே ஒரே பாயிண்ட் மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இதுவே இங்கிலீஷில் எழுதுறவங்களுக்கு வந்து ஒரே பாயிண்ட்டை வேறவங்க எழுதியிருந்தா கூட அது வேற ஒரு மொழி அப்படிங்கிறதுனால திருத்துறவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, ஏதோ புது பாயிண்ட் மாதிரி அவங்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழில் எழுதுகிறவங்க வந்து இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கொடுத்தா கூட ஒரே மாதிரி கண்டென்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அதை மார்க் கம்மி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் யாருமே எழுதாத நல்ல பாயிண்ட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் அவுட் ஆஃப் த சிலபஸும் போயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களை என்ன பண்ண முடியும், மெயின்ஸில் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இல்லை இன்டர்வியூ ரொம்ப அதிகப்படியான ப்ளே பண்ணியிருக்குங்க. இங்கே இன்டர்வியூ ரொம்ப அதிகமாக ப்ளே பண்ணியிருக்கு. ஏன்னா 75 நிறைய பேருக்கு போட்டுருக்காங்க, அதே நேரத்தில் 60 மதிப்பெண்ணும் நிறைய பேருக்கு போட்டிருக்காங்க. ஸோ நல்ல மெயின்ஸில் ஸ்கோர் பண்ணிவிட்டு 60 மதிப்பெண் எடுத்துகிட்டு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, வெளியவும் போயிருக்கிறாங்க. இதில் நீங்கள் அந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்கமிங் குரூப் 1 ப்ரிலிமினரியில் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக எஃபர்ட் கொடுங்க. உங்களுடைய எஃபர்ட் எப்படி இருக்கணும்னா, கண்டிப்பாக 150 நோக்கி இருக்கணும். ப்ரிலிமினரியே உங்களுக்கு 150 நோக்கி இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், மெயின்ஸில் கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் கொடுக்க முடியும். அதனால் என்ன பண்ணுங்கள், ப்ரிலிமினரி கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் கொடுங்க. ஏன்னா போன வட்டம் நல்ல, அதாவது 2022 குரூப் 1 இன்டர்வியூ வரைக்கும் போனவங்களாலேயே 2024க்கான இந்த குரூப் 1 என்ன பண்ண முடியல, ப்ரிலிமினரி பாஸ் ஆக முடியல. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதிகப்படியான எஃபர்ட் கொடுத்து படிங்க, ரொம்ப கவனமாக படிங்க. குரூப் 1 மட்டும்தான் நீங்கள் அச்சீவ் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட எஃபர்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க. ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 மணி நேரம் என்ன பண்ணணும், நீங்கள் அதிகமாக எஃபர்ட் எடுத்து படிக்க வேண்டியது இருக்கும். அதிகமாக என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதிகமான டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள், மெயின்ஸ்லாம் 500 மதிப்பெண்ணுக்கு மேலே போயிருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ இது சம்மந்தமான பிற வீடியோஸை நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போது ஜிகே உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, யூனிட் 8 யூனிட் 9 சொல்லப்படுறது. இப்போ வந்து யூனிட் 6 யூனிட் 5 இருக்குது. ஆக்சுவலாக குரூப் 4லேருந்து குரூப் 1 வரைக்கும் ஒரே மாதிரி சிலபஸை மாற்றிட்டாங்க உங்களுக்கு. இல்லைங்களா, ப்ரிலிமினரி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. குரூப் 1 உங்களுக்கு என்ன தமிழ் வராது, அவ்வளோதான். ஜிகே ஃபுல் அண்ட் ஃபுல் அதிக மதிப்பெண் வந்து உங்களுக்கு ஜிகேல கேட்குறாங்க. இல்லை அங்கே பாலிட்டியில் உங்களுக்கு 20 கேட்டாங்கன்னா இங்கே 40 கேட்குறாங்க. அங்கே யூனிட் 6 உங்களுக்கு 20 கேட்டாங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க, 50 கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நம்ம 11th 12th எக்கனாமி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, அது இன்னும் பார்க்கல அப்படின்னா என்ன பண்ணிடுங்க, நம்ம லைவ் கிளாஸ் இருக்குது, பிளேலிஸ்ட் இருக்குது, போய் பார்த்துருங்க. நம்ம டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணிடுங்க. குரூப் 1 சம்மந்தமாக நம்ம ஸ்கீம்ஸ் திட்டங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்ருக்குறோம். இன்னும் அந்த திட்டங்கள் யாரும் பார்க்கலாம், என்ன பண்ணிடுங்க, அதையும் பார்த்துருங்க. அடுத்த நெக்ஸ்ட் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி ரீசனிங் வரப்போகுது. ஓகேங்களா, மறக்காமல் சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.